ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ கோயிலுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம். பசங்க எல்லாம் நாங்களும் சொல்கிறோமான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் பயங்கரமாக மழை வர மாதிரி இருட்டிகிட்டு இருந்துச்சு. அதனால சரி, நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்குது சிவன் கோயில், அங்கே தான் சரி போகலான்னு சொல்லிட்டு பசங்கள்லாம் கூட்டிகிட்டு. நம்ம வீட்டுக்கிட்ட மழையே இல்லை, இங்கே பயங்கரமாக மழை பெஞ்சிருக்கு. பட் நாங்கள் போனப்போ மழை இல்லை. இதுதான் அந்த சிவன் கோயில். இப்போ ரினோவேஷன் போயிட்டுருக்கு. கும்பாபிஷேகம் February மந்த் வருது. ஆனால் இந்த கோயிலில் என்னென்னா, நம்ம இங்கே இருக்க சிவனுக்கும் நந்திக்கும் நாம்ளே பூஜை பண்ணிக்கலாம். அது பசங்களுக்கு ஒரு ஆசை, அதை பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு நாம்ளே திருநீர் வச்சு அங்கே ஆரத்தி தட்டு எல்லாமே வச்சுருப்பாங்க. நம்ம வச்சு பொறுமையாக சாமிக்கு எல்லாம் இது பூஜை பண்ணலாம். பசங்க இது இந்த கோயிலுக்கு நாங்கள் வாரத்தில் ஒரு நாள் வந்துடுவோம். இந்த கோயில் ரொம்ப பழமையான கோயில். இது ரொம்ப வருஷமாக சிங்கப்பூரில் இருக்குது. இது சுங்கிக்காடுகிட்ட இருக்குது. நம்ம சோச்சுகாங்லேருந்து ஒரே பஸ் தான் 9:25. அதனால் அந்த பஸ்ஸில் ஏறி நம்ம அடிக்கடி இந்த கோயிலுக்கு தான் வருவோம். அவங்களுக்கு ரொம்ப ஆசை இதில் அந்த பூஜை பண்ணுறது, சாமிக்கெல்லாம் பண்ணுறதெல்லாம். இது அடுத்தது நந்தி சாமி. இந்த சாமிக்கும் நம்ம மேலேருந்து கீழே வரைக்கும் தண்ணி ஊற்றிட்டு நம்ம அந்த தண்ணியை எடுத்து தெளிச்சுட்டு பசங்களுக்கும் தெளிச்சுட்டு சாமி கும்பிட்டு நமக்கு என்ன மனசில் என்ன இருக்கோ அதை வேண்டிட்டு சாமியை பார்த்து கும்பிட்டு வந்துடலாம். இன்றைக்கி அமாவாசைனால கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவே இருக்கும். இன்றைக்கி நாங்கள் முன்னாடியே வந்ததுனால இந்த இடம்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இல்லைன்னா இதுக்கும் க்யூ நிற்கும். நிறையா பேர் இந்த சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறது எல்லாமே பண்ணுவாங்க. இதுக்கு மேலே தான் எல்லா கூட்டமும் வரும். அப்புறம் இங்கேயே அன்னதானமும் போட்டுருவாங்க. நைட்டு ரைஸு, சாம்பார், சுண்டல் எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.